நிலங்களை பகுதிகளாக பிரித்தல் மற்றும் தென்னை மரங்களை வெட்டுதல் போன்றவற்றை பாதிக்கும் 2 சட்டங்கள் உள்ளன. முதலாவது நிலத்தை பிரிக்கும் சட்டம், மற்றொன்று தென்னை மரம் வெட்டுதல் தடுப்பு சட்டம். 1993 ஆண்டிலிருந்து இந்த தென்னை மரங்களை வெட்டுவதற்கான தடை சட்டத்திற்கான திருத்தம் இருக்கின்றது. தென்னை மரங்களை வெட்டுவதற்கான தேவையை பார்த்து அதற்கான அனுமதியை பிரதேச செயலாளர் வழங்குவார். பிரதேச செயலாளர் அல்லது விவசாய பணிப்பாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லாமல் வேறு எந்த வகையிலும் தென்னை மரங்களை வெட்டுவது சட்டவிரோதமானது. அதற்காக அபராதம் அல்லது 6 மாத சிறை தண்டனை அல்லது இவை இரண்டும் விதிக்கும் சட்டமே இப்போது காணப்படுகிறது. எனவே தென்னை பயிர் செய்கை சபை என்ற வகையில் தேவையில்லாமல் இந்த தென்னை மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு காணப்படுகிறது. நாம் அதனை நிறைவேற்றுவோம். வேறு தேவைகளினூடாக பயனடையும் நோக்கில் தென்னை மரங்களையும் தென்னந்தோப்புகளையும் சேதப்படுத்துவார்களாயின் அது தவறு என நாம் கூறுகின்றோம். அவ்வாறு செய்ய வேண்டாம் என கோரிக்கை விடுக்கின்றோம். இதற்காக நிலத்தை பிரிக்கும் சட்டம் உள்ளது. அது 1955 ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம். அதுவும் மாற்றமடைந்து வருகிறது. அந்த சட்டத்தின்படி நிலத்தை பிரிப்பதற்கு அனுமதிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் கிராஃப்மெண்டேஷன் போர்டுக்கே காணப்படுகிறது. அந்த சபையின் தீர்மானமே இறுதி தீர்மானமாகும். பிரச்சனை என்னவென்றால் 10 ஏக்கருக்கு 2 ஏக்கருக்கு மேல் உள்ள நிலங்களுக்கு மாத்திரமே கிராஃப்மெண்டேஷன் போர்டுக்கு விண்ணப்பம் கிடைக்கும். 10 ஏக்கருக்கு மேல் காணப்படும் நிலங்கள் தொடர்பில் அதனை மதிப்பிட அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்மானம் சபையின் தீர்மானமாக இருக்கும். பெரும்பாலான நேரங்களில் தெங்கு வளர்ப்பு நிலங்களில் சூரிய சக்தி திட்டத்திற்காக வேறு பயன்களை பெறுவதற்காக கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த நாட்களில் இது எமக்கு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. தேசிய அளவில் வேறு வேறு முக்கியத்துவம் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் சபை என்ற ரீதியில் தென்னை பயிர் செய்கை சபையின் பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் என்ற வகையில் எம்மால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்காலத்தில் இவ்வாறான திட்டம் 30-40 ஏக்கரில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என கூறுகின்றீர்களா? அனுமதி வழங்கப்பட மாட்டாது. தென்னை செய்கை சபை என்ற ரீதியில் தென்னை மரங்களை வெட்டி அத்தகைய எந்த ஒரு திட்டத்திற்கும் நாம் இடமளிக்க மாட்டோம். தெங்கு செய்கைக்கு தகுதியான நிலங்கள் காணப்படுகின்றன. பொருத்தப்பாட்டுக்கு அமைய S1, 2, 3, 4, 5 என இருக்கின்றன. இதில் முதல் 3 பொருத்தப்பாடுடையவை. இவ்வாறான திட்டங்களுக்கு பொருந்தாது. அதனை நாம் கவனத்தில் கொள்ள மாட்டோம், இடமளிக்கவும் மாட்டோம். இதனிடையே தேங்காய்ப்பூ மற்றும் தேங்காய்பால் இறக்குமதியின் அவசியம் குறித்து கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தார். எமக்கு குறுகிய கால 11 தேவை. விரைவாக தேங்காய் பூ இறக்குமதி செய்ய வேண்டும். தேங்காய் பால் கொண்டு வர வேண்டும். தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும். ஏனெனில் நாம் நுகர்வு படிமுறை ஒன்றுக்கு பழக்கப்பட்டுள்ளோம். நுகர்வோர் தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பான முறைகளுக்கு செல்லப்போவதில்லை. அதனைத்தான் எமது பிரதி அமைச்சர் கூறினார். ஆகவே நாம் தேங்காய் இறக்குமதி செய்வதற்கு தீர்மானிக்கவில்லை. ஏனென்றால் அது எமது ஏனைய சட்டத்திட்டங்களுடன் பிணைந்துள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டத்துடன் முரண்படுவதால் உடனடியாக தேங்காய்களை கொண்டு வர முடியாது. எனினும் தற்போதுள்ள தேங்காய்களை பாதுகாக்க மற்றும் ஏற்றுமதி தொழில் வீழ்ச்சியிலிருந்து பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தேங்காய் பூ, தேங்காய் பால் எமது தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு இறக்குமதி செய்ய வேண்டும்.